சாகுபடி நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கின்றது. அடிப்படை குடிநீர் வசதி, கழிவு கழிப்பிட வசதி, இது எதையுமே செய்து கொடுக்காம அவசர கல்வியில இந்த தீய சக்தி திமுக தேர்ந்து வைத்துள்ளார்கள். இந்த தீய சக்தி திமுக அவர்கள் என்ன நடைபெறுவீர்கள் அவசர கல்வியில் கொண்டாடுவார்கள் என்பதை கொஞ்சம் சொன்னேன். என்னன்னா இந்த தீய சக்தி திமுக இருக்காங்களோ இந்த திமுக அரசு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் 2 மாத காலமா அவங்களோட ஆட்சி இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு மிக அதிகாரமா நீதிமன்றத்தில் நீதிப்பிடிப்பு பகுதியில இந்த புதிய தேர்தல் நிலையம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைமுறை வழங்கப்பட்டு இன்னைக்கு எதிர்கால உத்தரவு இருந்தாங்க. ஆனா அந்த தீர்ப்பு வந்த நாளை தீர்ப்பு வருது. அடுத்த நாளே இந்த புதிய தேர்தல் நிலையத்தை அவசர கதையில மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டாடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டாடுறதுல என்னென்ன பின்பற்றுறத ஒரு சிலையா சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வராது முடிவு பண்ணிட்டு அவங்க இந்த புதிய தேர்தல் நிலையத்தை அதன் மாவட்ட செயலாளர், அதாவது மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், விஜய சட்டமன்ற உறுப்பினர், அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒருவர் மட்டுமே அதுல பயனடைகிறோன்றதுக்காக இந்த அவசர கதியில இந்த புதிய தேர்தல் நிலையத்தை மக்களிலே திறந்து வைத்திருக்காங்க. எப்படி ஒரே நாள் இரவுல இந்த தேர்தல் நிலையத்தை இதற்காக நீங்க திறந்து வைக்கணும்? மக்கள் அவசரம் பண்ணுமா? இங்க இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, இந்த புதிய பேருந்து நிலையம் திறந்து வைத்த பிறகு ஒரு சகோதரி அந்த இந்த வெளியூர்ல இருந்து வந்து அந்த இடத்துல இறங்கி விட்டுருக்காங்க. அந்த சகோதரி என்ன பண்ணிருக்காங்க, அந்த வந்து அழுத்திட்டு இருந்திருக்காங்க. என்னன்னு போயிட்டு இங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர் போயிட்டு ஒரு 20 வயது மதிப்புள்ள அந்த ஏமாதான் அந்த சமூகத்தை கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த பெண் வந்து எங்க இறங்கியிருக்கேன், நான் எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்றத தெரியாம பெண்கள் கூட பிரச்சனை இல்லை, மாணவிகளை பிரச்சனை அன்னைக்கு இருக்கு. அந்த பாவம் அந்த பொண்ணு அழுது கொண்டே நான் எங்க போறது, இங்க கழிப்பட வசதி இல்லை, எங்க போறதுன்னு எனக்கு தெரியலன்னா, எனக்கு என்ன பண்றதே தெரியலன்னா, எங்கேயும் காசு இல்லை, ஊருக்கு போறதுக்கு பக்கத்துல கிராமத்துல போறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட காசு இருக்கு. இங்க இருந்து நான் புதிய பேருந்து போகணும்னா ஆட்டோ வைக்கவோ எதுக்கோ வரம் இல்லை அப்படின்னு அந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த சகோதரியை கொண்டாந்து கள்ளக்குறிச்சி பழைய பேருந்து நிலையத்துல இறங்கி வச்சுட்டு சென்றிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய இந்த திமுக மாவட்ட திமுக ஆட்சியர் செயல்பட்டு இந்த புதிய பேருந்து ஏன் அவசர கதையில திறனாங்கன்றத பாத்தீங்கன்னா அங்க வந்து இப்ப புது ட்ரெண்ட் இது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டா இங்க வந்து கள்ளக்குறிச்சியில மாவட்ட மக்களுக்கு தெரியல. ஆனா இப்ப இருக்கிற இந்த திமுக எப்படின்னா ஒரு இடத்தை வாங்கி 200 ஏக்கர் வலுவான இடத்தை வாங்கி, அதாவது அது நீர்பிடிப்பு பகுதியில் இப்ப வாங்கிருக்கணும். இவங்க புதுசாக இருக்காங்க. ஒரு 200 ஏக்கர் அவங்க பினாமி பேர்ல வாங்கிட்டு அந்த இடத்துல போய் அரசு அலுவலகங்களை ஓபன் பண்ணுறது, திறந்து வைக்கிறது. அதன் மூலமா அந்த 200 ஏக்கர் 5 ஏக்கர் மீறி இருக்கிற இடத்துல பிளாட் போட்டு விற்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து அமைச்சர், பொதுத்துறை அமைச்சர், பத்திரப்பதிவு அமைச்சர், நகர நிர்வாக அமைச்சர், இப்படின்னு எல்லாருமே இதுல ஈடுபட்டிருக்காங்க. ஏன் சொன்னா இந்த இடத்தை அவங்களால ஒரு இடத்தை வந்து அப்ரூவல் ஆகணும்தான், அது வந்து சில காலங்களில் நியமனம் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்தை பார்க்காம அவசர நிலையில இந்த இடத்தை பத்திரிகை செய்து அந்த இடத்துக்கு அப்ரூவல் வாங்கி அந்த இடத்த வந்து புதிய பேருந்து ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் எப்படி அவங்க கையில எல்லாமே வச்சுக்கிட்டு அரசு வந்து அவங்களுக்கு தமிழக மாற்றிக்கொண்டு அவர்கள் எல்லாம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. மற்றும் இதை செஞ்சு இதை வந்து பாத்தீங்கன்னா அத்தனை அமைச்சர்களுக்கும் பணமா செலவாகும். ஏன்னா அவங்களுக்கான ஏகப்பட்ட பணம் வைக்கிறது இடம் இல்லையா. இதனால இந்த பேருந்து நிலையத்தை நீங்க அமைச்சு கொடுத்தீங்கன்னா அதுல வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 7 ஏக்கர்
இடமா கொடுத்துறாங்க இங்க இருக்க மாவட்ட திமுகவினர். அப்ப மக்களை பார்த்து உங்களுக்கு பயமே கிடையாது இல்லையா? நீ எப்ப வேணாலும் எதை வேணாலும் திறந்து வச்சுட்டு அங்க போய் நீ பயன்படுங்க. இங்க மக்கள் எல்லாம் போய் அவசரம் பண்ணும். இதெல்லாம் வன்மையாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கண்டிக்கிறோம். மேலும் அவர்கள் கொள்ளையடிக்கிறாங்க, ஊழல் பண்றாங்க, திமுக தீய சக்தி திமுக பண்றாங்க தெரிஞ்சு போச்சு. ஆனா இங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் ஆணையர் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அதிகாரிகள் என்ன பண்றாங்க? மக்களோட பிரச்சனை உங்களுக்கு தெரியலையா? நீங்க அப்படியே கண்மூடி எல்லாம் இருக்கீங்க. மக்கள் பாருங்க 2-3 நாளா இங்க தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறாங்க. பேருந்து எங்க இருக்கிற முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி அதை பார்க்க மக்கள் உங்களுக்கு அவ்வளவு தேவையா போய் பண்ணுங்க. இந்த மாவட்ட இந்த சர்வாதிகாரிகள் எல்லாம் என்ன ஹிட்லர் முசோலினி இருக்காங்க. அவங்க செத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க தீயசக்தி திமுக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சர்வாதிகாரி ஆட்சி தான் நடக்குது, மன்னராட்சி தான் நடக்குது. அவருடைய நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் எதை வேணாலும் கொண்டாடலாம். நீ இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போ, இல்ல எங்கே போ அப்படின்ற எண்ணத்துல நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சம்பாதிக்கணும், ஊழல் பண்ணணும்ன்றதுக்காக மக்களை துன்பப்படுத்தாதீங்க. இங்க இருக்க நகர வியாபாரிகளுக்கு நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இப்பயே உங்க வியாபாரம் எல்லாம் போயிடுச்சு. ஹோட்டலு துணிக்கடை எல்லாமே, ஏன்னா இந்த எல்லாமே கள்ளக்குறிச்சி நகரமே உங்க கொண்டு போய் அடுத்த முறை ஆட்சிக்கு மாற்றி வேற இடத்துல வச்சுருவாங்க. அந்த ஒரு அவலங்களை இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தலைநகரில் நடந்துட்டு இருக்கு. இந்த தீயசக்தி திமுகவினரை இந்த 2026 தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்கள் அகற்றி சமூர்த்தி அணி குறித்து அவர்களை அகற்றி தமிழக மக்களை காப்பாற்றுவாரு. அவர் ஆட்சி அமைப்பார் என்பத எல்லாரும் மாற்றங்களை நன்றி.